Hello students, நான் உங்கள் பரணி குமார் சிவா, career guidance expert from Vidhu Academy, Chennai. Welcome to Vidhu Next 2026. நம்ம இந்த career guidance சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நிறைய பேரண்ட்ஸ் இன்னும் VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடலை அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு கேட்டுட்ருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நான் ஒரு சின்ன ரோட் மேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரோட் மேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஃபேஸாக பிரிச்சிருக்கும். VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களோட பேர், கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டு ஃபோட்டோஸ் அண்ட் உங்கள் சிக்னேச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு ஒரு நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸஸ்ன்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் இந்த ப்ராசஸை நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு ஏப்ரல் மந்த்து அவங்க இந்த OTBS அப்படின்ற ஒரு சிஸ்டம், ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த விண்டோ யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஏப்ரலில் இந்த OTBS விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருந்த கன்வீனியன்ட் லொக்கேஷனில் எந்த டேட்டில் எந்த டைமில் எக்ஸாம் ஸ்லாட் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸோட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும், டைமை ஃபிக்ஸ் பண்ணிடணும், லொக்கேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண. ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் நடக்கிற ப்ராசஸ். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸாமுக்கு போகும்போது உங்களோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 125 கொஷின்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 2.5 hours கொடுக்குறாங்க. இதில் மேக்ஸ், பயாலஜி அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜி இருக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இவங்க இந்த இதில் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் பயாலஜி, அதாவது மேக்ஸ் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸும், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜியும் ஒரு 40 கொஷின்ஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் ஒரு 35 கொஷின்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸில் ஒரு 35 கொஷின்ஸ். ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ் இருக்கும். இதுதான் எக்ஸாமோட சப்ஜெக்ட் வைஸ் பேட்டர்ன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான இருக்க மார்க்குக்கு நீங்கள் 4 மார்க்ஸ், அதாவது கரெக்டான கொஷின்ஸுக்கு 4 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. நெகட்டிவான ஆன்சருக்கு -1 பேட்டர்ன்ஸு வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் உங்களோட ஸ்கோரை ஈஸியாக எக்ஸாம் முடிஞ்சோடனே நீங்களே செல்ஃப் எவாலுவேஷனில் கணிச்சிடலாம். அதை தாண்டி சார் நான் நல்ல ரேங்க் எடுத்துட்டேன், எனக்கு VITயில் சென்னையிலையோ வெள்ளூர்லேயோ இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்க யூனிவர்சிட்டிஸில், அதாவது VITயோட கேம்பஸில் எனக்கு கிடச்சிருமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க ஒரு செக் பாயிண்ட்ஸ் என்னென்னா +2 மார்க்கோட அக்ரிகேட் 60% அக்ரிகேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 60%க்கு கீழே இருந்து நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்தாலும் VITயில் உங்களால் அட்மிஷன்ஸ் வாங்க முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் VIT ப்ரிப்பரேஷனும் நல்லா பண்ணுங்கள், உங்களோட போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் நல்லா பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனல்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக VITயை நல்லா ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கு, நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் கண்டினியூவாக போட போகிறோம். ஃபாலோ அவர் சேனல் விது அகாடமி. ஆல்சோ கரியர் கைடன்ஸோட சேனல் பார்த்தீங்கன்னா விது நெக்ஸ்ட் 2026, அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you students, all the best.